ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோடு பார்க்கலாம். அதாவது மீ மீன் பார்த்தாச்சு, அரித்மெட்டிக் மீன், மீடியன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மோடு பார்க்கலாம். மோடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த 3 டைப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்க்ரீட், கன்டின்யூ. ஃபர்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் சீரிஸ் பார்த்துடலாம். ஆ 5, 7, 8, 2, 5, 2, 3, 9, 11. ஓகே. இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியஸ்ட் மோடு சொல்யூஷன். இது வந்து வெறும் எக்ஸ் வேல்யூ அங்கே கொடுத்ததுனால இது வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ். இந்த மோடு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்க, இதில் ரிப்பீட்டடாக எது வருது? இந்த ஹோல் டேட்டாலையும் எத்தனை வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது? அதாவது இந்த ஹோல் டேட்டா எத்தனை வேல்யூ ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்கன்னா 1, 2, 2 ரிப்பீட் ஆகுதுல்ல. அப்போ மோட் இஸ் 2. ஓகேவா? இப்போ இங்கே 2 வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம 2 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில சம்ஸில் வந்து இந்த வேல்யூ 2 வேல்யூ ரிப்பீட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிவன் டேட்டாலே ஹையஸ்ட் வேல்யூ எது? ஹையஸ்ட் வேல்யூ லெவல் தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ வந்து இந்த மோட் இஸ் லெவல் போடணும். சப்போஸ் 2 வேல்யூ ரிப்பீட் ஆச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 2 போடணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ரீட் பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் பார்த்துடலாம். டிஸ்க்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இண்டிவிஜுவல் சீரிஸ் டிஸ்க்ரீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சியை பாருங்கள். நான் சொல்கிறேன், இதில் வந்து டேபிள் மேலே நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த கொஸ்டின்லேயே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூ? இந்த ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 8 இல்லை, 13 இல்லை, 27 இல்லை, 21 தானே ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இது அப்பரில் என்ன இருக்குது? 31 இல்லையா? இந்த 21க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது? 31. அப்போ மோட் இஸ் 31. எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்களா? அதாவது ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதோட ப்ரீவியஸ் மேலே என்ன நம்பர் இருக்குதோ அதை தான் நீங்கள் மோடுன்னு எடுக்கணும். ஈஸியா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சீரிஸ் பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தான். ஒரு சம் பார்த்துல கண்டினியூஸ். ஓகே. கண்டினியூஸ் சீரிஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் ஈஸி தான். நான் சொல்லித்தரேன் எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு சொல்யூஷன். பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ப்ராப்ளம் நான் இதோட ஃபார்முலா போட்டுறேன். ஃபார்முலா இருந்தால் தான் உங்களால் இந்த கொஸ்டின்லேயே நீங்கள் அந்த ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் முதல்ல ஃபார்முலா போட்டுடுறேன். L + F1 - F0 by 2F1 - F0 - F2 into H. இதான் கண்டினியூஸ் சீரிஸ் மோடுக்கான ஃபார்முலா. இது எப்படி நான் இந்த F0, F1, F2ல ஃபைண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க்ரீட்டில் நம்ம என்ன பண்ணோம்? இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 21. இந்த 21 தானே ஹையஸ்ட் வேல்யூ. இந்த 21 தானே ஹையஸ்ட் வேல்யூ. அப்போது இந்த 21 என்ன பண்ணுறீங்கன்னா F1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 21 F1 எடுத்துக்கின்னு இதோட முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதை வந்து F0 எடுத்துக்கோங்க. இந்த 21 F1 எடுத்துக்கின்னு இது முன்னாடி என்ன வேல்யூக்கோ அதை F1 F0 ஃபைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அது F2. இந்த L வந்து இதுக்கு மேலே எந்த நம்பர் இருக்குது? இதோட ப்ரீவியஸ்ல என்ன கிளாஸ் இன்டர்வல் போகுது? 30 to 40 தானே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்கள் Lன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக அது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த H வந்து என்னது? Hனா உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 10. அதான் H. ஓகேவா? என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியுதா? இந்த ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 21. அப்போ அது முன்னாடி இருக்கிறதா F0, அந்த வேல்யூ F1, இதுக்கு அப்புறம் வர வேல்யூ F2, இது மேலே இருக்கிறது Lன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் டு L என்னது? 30 ப்ளஸ் F1 என்னது? 21 மைனஸ் F0 என்னது? 13. அடுத்தது இங்கே 2 இருக்கு இல்லையா? இது 2 வந்து மல்டிப்ளையில் வரும். அதை ப்ராக்கெட் கிரியேட் பண்ணிட்டு F1ஓட வேல்யூ போடணும் நீங்கள் 21. அடுத்தது என்னது? மைனஸ் F0 என்னது? 13 மைனஸ் F2 என்னது? 18 இன்ட்டு H என்னது? கிளாஸ் இன்டர்வல் டிஃப்ரென்ஸ் என்னது? 10. அதான் H. இப்போ நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொன்னேன் உங்களுக்கு மீடியன்லேயே இந்த 30 வந்து லாஸ்ட் வேர்டில் அப்படியே தான் வரணும்.
இந்த 30 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு கேஷில் போடுறேன், ஏன்னா நான் போடுறேன், இங்கே பாருங்கள். 21 மைனஸ் 13 ஈக்குவல் டு 8ன்னு வருது. அப்போ 8 × 10 8 × 10 என்ன வருது? ஓகே, இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணியாச்சு. இன்ட்டு 10 போட்டால் நம்மளுக்கு வந்து 18 வருது வேல்யூ. 80 இந்த 2 இன்ட்டு இது வெளியே ப்ராக்கெட் வெளியே இருக்குது, இன்ட்டு பண்ணோம். அந்த 2 × 21 ஈக்குவல் டு 42. அப்போ 42 மைனஸ் 13 ஈக்குவல் டு 29. இந்த 22 மைனஸ் 18 11. ஓகேவா? இப்போ இந்த 30 லாஸ்ட் உள்ள அப்படியே தான் வரும், நான் சொல்லிட்டேன். இந்த 80/11 divided by 11 equal to 7.27 வருது. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்போ 30 + 7.27 equal to 37.27 வருது ஆன்சர். இதான் உங்களோட மோட் ஆன்சர். ஓகே, என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி அது ஹையஸ்ட் வேல்யூ அது வந்து F1 எடுக்கணும், அது முன்னாடி வேல்யூ F0, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ F2, அதோட வேல்யூ என்ன நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ வருது அது வந்து L எடுக்கணும். எனக்கு L வந்து 13 வருதா, அப்போ அந்த 30 L வந்து 30 ப்ளஸ் அந்த வேல்யூவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வந்து இன்டூவில் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் உள்ளே போடுங்க, அதாவது இந்த ப்ராக்கெட் உள்ள F1ஓட வேல்யூ போடணும். அப்போ 2 × 21 அது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட இது அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். அப்படி மைனஸ் பண்ணால் 11 வரும். இதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். இதை அப்படியே டிவைட் பண்ணால் 7.27 வரும். அப்போ 30 + 7.27 37.27. இந்த வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் இன்டர்வல் தான் பாருங்கள். இந்த 30க்கும் 40 இவ்வளோ தானே இது 37.27. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, மோடு வந்து நம்ம பார்த்தாச்சு, ஈஸியாக தானே இருக்குது மோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மீடியன் மோடு. இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல், அதாவது ஒரே கிளாஸ் இன்டர்வலில் வந்து நீங்கள் மீன் மீடியன் மோடு ஃபைண்ட் பண்ணணும். அதான் உங்களுக்கு 10 மார்க்கில் கேட்பாங்க. நான் இந்த பேசிக்ஸ் போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து 10 மார்க்கில் வந்து போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் பேசிக் நான் போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீன் மீடியன் மோடு, அதாவது ஒரே கிளாஸ் இன்டர்வலில் வந்து மீன் மீடியன் மோடு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நம்ம அதை பார்க்கலாம். அதான் உங்களுக்கு 10 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்கள பாஸ் ஆவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.